மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். இன்னைக்கு நான் வந்து உட்கார்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல வந்து நேற்றுக்கு நீங்க சொன்னீங்க வம்பா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப 7 லட்சம் தாண்டி ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, உலக அளவுல ட்ரெண்ட் ஆகுது. கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த கெட் அவுட் ஸ்டாலின் ஓடுது. அண்ணாமலை சொன்னமே செய்து விட்டாரு, சொன்னார் செய்தார். அண்ணாமலை பண்ணி விட்டாருன்னு இவர்கிட்ட கேட்கிறாரு. நன்றி வணக்கம் நான் போயிட்டு வரேன்னு ஓடுறாரு. பேரை கேட்டோன்னு ஓடுறாரு சார் மனுஷன். காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ள போட்டாங்க. அவங்க இலக்கு வந்து 10 லட்சம், 1 மில்லியன். அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அடிச்சு தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். அண்ணா சாலை என்ன, நீனே இடத்த முடிவு பண்ணு, நீனே டைமை முடிவு பண்ணு, நீனே தேதியை முடிவு பண்ணு, நான் வாரையும் அப்படின்னாரு சார். அண்ணாமலை கெட்ட பையன் சார், சொன்னதை செய்து விடுவார். அண்ணா அறிவாலயத்தினுடைய கடைசி சங்கல உருவன்னு சொன்னாரு, கண்டிப்பாக செய்து விடுவார். ஏன்னா அது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற இந்த குடிகாரர் ஒழுக்கமானவனா இருக்கு. ஒழுக்கம் கட்டவன்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்தனால தான் தமிழர்கள் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்காங்க. இல்ல அன்பில் மகேஷ் அமைச்சர் உதயநிதி கூட இருந்தா கனிமொழி பேச செய்யறாங்க. 3 மாப்பிள்ளையை வச்சுக்கலாம், ஆனா 3 மொழி படித்தா தப்பு. இதுதான் கனிமொழி. கேவலமா இல்லையா? அவங்க அப்பா எப்படி 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், ஆனா 3 மொழி படிச்சா தப்பு. 3 மொழி படிச்சா தப்பு. கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் சார் தீ குளிச்சு செத்தாங்க மொழி போருக்காக? ஏதாவது ஒரு போராட்டத்தில் கருணாநிதி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தீ குளிச்சு செத்தான்னு சொல்லுங்க. அது தலைவர்கள் குடும்பம் இல்ல, அது தலைவர் குடும்பம்னா விதிவிலக்கோ? அதாவது மும்மொழி கொள்கை இருக்கிற திரு உதயநிதி அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா, வேற ஏதாவது கேளுங்க. அது வந்து அரசு. நீங்க நயன்தாராவை பத்தி கேட்டிருக்கணும் சார். நயன்தாரா இப்போ எங்க நிவேதா பெத்திராஜியை பத்தி கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா ஏதாவது பால்டாயில் குடிச்ச கதையை கேட்டிருக்கணும். இல்லைன்னா வந்து எந்த சரக்குல வந்து வீரியம் கூட இருக்குன்னு கேட்டிருக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். நேற்று இன்னைக்கும் நம்ம பார்த்துருப்போம், அண்ணாமலை அவர்கள் பேச்சு தான் கொஞ்சம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நீ கெட் அவுட் மோடி சொல்லி பாரு. அப்புறம் வந்து இவர் வந்து ஹேஷ்டேக்கில் போடுது கெட் அவுட் மோடி. இப்போ கெட் அவுட் ஸ்டாலின் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க போல அந்த பிரச்சனையை? அதாவது சும்மா கடந்த சங்க ஊதுறையில் இந்த திமுக காரங்களை அடிச்சிக்க முடியாது. அது அந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு கருணாநிதிய வாரிசுகள் தானே, அவங்களுக்கு வந்து அது காலகாலமாக எதுவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது சம்மந்தம் இல்லை, முக்கியமான பிரச்சனைகளை மடமாற்றி விடுறது, திசை மாற்றி விடுறது, இதெல்லாம் கைவந்த கலைகள். அப்படியே சொல்லிடுவாங்க. இழிவுபடுத்தி பேசுறது, காமராஜரை கருவாட்டுக்காரிக்க மகன்னு சொல்கிறது. அவங்க அம்மா கருவாட்டு அது என்ன திருட்டு தொழிலாக? இது கள்ள ட்ரெயினில் ஏறி வந்தாங்களா? அவங்க கரெக்டாக தானே, நல்ல வேலை தானே செய்தாங்க. கருவாடு விற்கிறது தப்பா? அப்போ இதெல்லாம் அவங்களுடைய இது. எருவு மாட்டு தோலைன்னு சொன்னது காமராஜரை. அப்புறம் வந்து துண்டு பீடி காமராஜர்னு அவர் ஒழுக்கம் கெட்டவர் அவர் காமராஜர். இது இவள் ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்த குடும்பம், அப்படி தானே? இவங்க செய்கிறத அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் அப்படி தூக்கி இந்த பக்கம் பழி போட்டுருவாங்க. இதேமாரி தான் அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொன்னதே இந்த கும்பல் தான். ஏன்னா அவருக்கு எதிராக இவன் நிற்க முடியாது. எப்படி நிற்க முடியும்? அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்தவர், ஒரு யூபிஎஸ்சில் வெற்றி பெற்றவர், அதுலேயும் வந்து ஒரே டைமில் 2 கல்வி படித்தவர், எம்பிஏயும் ஒரே டைமில் எக்ஸாம் எழுதினவர், யூபிஎஸ் எக்ஸாமும் எழுதினவர். 2மே ரொம்ப போட்டி நிறைந்தது, ரொம்ப கடினமானது. அதில் காலையில் ஒரே நாள் 3 எக்ஸாம் எழுதியிருக்காரு. காலையில் ஒரு எக்ஸாம் 10 மணிலேருந்து ஆரம்பித்து 1 மணி வரைக்கும், அப்புறம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், அப்புறம் 6 மணிலேருந்து 7 மணிலேருந்து பழையபடி ஒரு எக்ஸாம் எழுதினவர். ஒரே நாள் 3 எக்ஸாம் எழுதினவர். 2 யூபிஎஸ்சி, ஒரு வந்து பேப்பர், 1 வந்து எம்பிஏ பேப்பர். இப்படியெல்லாம் சாதனை படைத்தவர். 9.5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே ஒரு இடத்துல 5 ரூபா கை நீட்டினார்ங்கிற குற்றச்சாட்டே இல்லாதவர். எந்த பொம்பளை பொறுக்கி வேலையும் பார்க்கல. அவர் ரொம்ப நேர்மையாகவே வேலை பார்த்தவர். இந்த ரவுடிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கினவர். இவரை எப்படி ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்வார்? எப்படி எதிர்கொள்ள முடியும்? உதயநிதி எப்படி எதிர்கொள்ள முடியும்? அதனால் அவர் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதேமாதிரி தான் மோடி சர்வதேச தலைவர் சார். அவர் இப்போ கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு போயிருந்தார்ல. அமெரிக்காவில் அதாவது ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து இவருக்கு சேரை இழுத்து வைக்கிறார் சார். மோடிக்குடைய சேரை அவர் எடுத்து வைக்கிறாரு. யாரா எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா நீங்கள்? அவங்க வல்லரசு சார், பெரிய அமெரிக்கன்னா அது அவங்க தான் பெரிய தாதா உலக அளவில். அப்படிப்பட்ட வல்லரசினுடைய அந்த நாட்டு ஜனாதிபதி வந்து அதிபர் வந்து நம்ம நாட்டு பிரதமரை வந்து மதிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் காலத்தில் யாராவது மதிச்சாங்களா?
சோனியா காந்திக்கு ஒரு வழக்கம் போடுவாங்க, மன்மோகன் சிங் அந்த பக்கம் இப்படியே நிற்பார், பொம்மையாக நிற்பார். பொம்மை தான் அவர் அப்படின்னு அப்படி தானே இருந்துச்சு. மரியாதையே இல்லை வெளிநாடுகளில். நம்ம இந்தியன்னு சொன்னாலே மரியாதை இருக்காது. அப்படிப்பட்ட மோடியை அவருக்கு கால் செருப்பில் இருக்க தூசு இருக்குது தெரியுமா, அதுக்கு இவங்க விலை பெற மாட்டாங்க. ஸ்டாலின் குடும்பம் இது வந்து கொள்ளை குடும்பம், இது குடிகார குடும்பம். இவங்க மோடியை அசிங்கப்படுத்தி கெட் அவுட் மோடின்னு சொல்லுவாங்களா என்ன? அதான் அண்ணாமலை சொன்னார். யார்கிட்ட சொல்கிறது? இது என்ன அண்ணாதுரை காலமா? அண்ணாமலைக்காரன் அதான் சொன்னார், கெட் அவுட் மோடி தானே நீ சொல்லிக்க, நீ நல்ல முக்கி போடியா கெட் அவுட் மோடி. நீ நாளைக்கு நாங்கள் போடுவோம் கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுவோம், காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்போம், அது பார்த்துருவோம் யார் அதிகமாக ட்வீட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொன்னார். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் 7 லட்சத்தை தொட்டுச்சு, கிராஸ் பண்ணிட்டு 7 லட்சம் ட்வீட்டுகள் இந்த காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ள போட்டாங்க. அவங்க இலக்கு 10 லட்சம், 1 மில்லியன். அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அடிச்சு தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ கிடந்து கதறி என்ன இன்னைக்கு உதயநிதி அந்த உதவாக்கரை உதயநிதி சின்ன மேலத்திட்ட கேட்குறாங்க, அண்ணாமலேங்கிறாங்க, நன்றி வணக்கம்ட்டு ஓடுறாரு. பேச வேண்டியது தானே சார்? அவர் சொன்னார், அவர் சொன்னார் இதை, அண்ணாமலை இதை சேலஞ்சே சொன்னார். ஒரு நேற்றுக்கு என்ன சொல்லிட்டு நடந்தார், வீராப்பா பேசினார்ல, அண்ணா சாலைக்கு பாருங்கன்னார்ல. அண்ணா சாலை என்ன, நீனே இடத்த முடிவு பண்ணு, நீனே டைமை முடிவு பண்ணு, நீனே தேதியை முடிவு பண்ணு, நான் வாரேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன துண்டக்கண்ணு துணிய கண்ணு ஓடுறீங்க சார்? அண்ணாமலை கெட்ட பையன் சார், சொன்னதை செய்து விடுவார். அண்ணா அறிவாலயத்தினுடைய கடைசி செங்கலை உருவுன்னு சொன்னார், கண்டிப்பாக செய்து விடுவார். ஏன்னா அது பஞ்சமி நிலத்தில் இருக்குது, ஆட்சிக்கு வந்த உடனே உருவிடுவார். அதுமாதிரி இந்த அண்ணா சாலை பேரே இருக்காது சார். ஏன்னா இவர் சுதந்திர போராட்ட தியாகியா, காமராஜரோட பெரியவரா, இல்லை முத்துராமலிங்க தேவரோட அண்ணாதுரை பெரியவரா? எதுக்கு அண்ணா சாலைன்னு வச்சிருக்கீங்க? கண்ட இடத்துலலாம் ஈவேரா பேரே வச்சிருக்கீங்க. மதுரை பஸ் நிலையத்துக்கும் ஈவேராக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவருக்கு பேரை கொண்டு வச்சிருக்கீங்க. ஏன் அங்கே முத்துராமலிங்க தேவரை வைக்க முடியாதா, பேரை வைக்க முடியாதா? இல்லை சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளோ? GS லட்சுமண ஐயர் அது ஈரோடு, இந்த பக்கம் வைத்தியநாத ஐயர் அந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு ஆலய பிரவேசம் பண்ணவர், அவருக்கு பேரை வைக்கலாம். ஊவே சாமிநாத ஐயர் பேரை வைக்கலாம். இவங்கெல்லாம் தமிழை காத்தவங்க. இவருக்கு அண்ணாதுரைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஈவேராவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அதே ட்ரெண்டில் இப்போ பண்ணாங்க, அண்ணாமலையிட்ட சிக்கிட்டாங்க. மும்மொழி கொள்கை தான் பிரச்சனையோ? எல்லாமே பிரச்சனை, அண்ணாமலையே பிரச்சனை தான் அவங்களுக்கு. அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை மட்டும் உருவ மாட்டார், அதையும் மூடிட்டு அப்புறம் அந்த முரசொலி அலுவலகம் இருக்குது பாருங்க, அதையும் மூடிடுவார். ஏன்னா அதுவும் பஞ்சமி நிலம் தானே. வரட்டும், ஆட்சி மாறணும்னு பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கையில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, 3வது மொழி படித்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கருணாநிதி குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இருமொழி கொள்கைன்னு சொல்லக்கூடிய, அது அங்கே எங்கே நடைமுறையில் இருக்குது? அரசாங்க இதில் தானே இருக்குது. நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான், அரசு பள்ளிகளில் மட்டும்தான் இருமொழி கொள்கைன்னு இருக்குது. அந்த இருமொழி கொள்கையில் ஸ்டாலின் படித்தாரா? உதயநிதி ஸ்டாலின் படித்தாரா? கனிமொழி படித்தது எங்கே? சர்ச் பார் கான்வென்ட், அங்கே இருமொழி கொள்கையாக இருக்குது. தமிழ் வழி கல்வி அது. இவங்கெல்லாம் படித்தது டான் பாஸ்கோ, அங்கே தமிழ் வழி கல்வியாக சொல்லிக் கொடுக்குறாங்க, இருமொழி கொள்கையாக இருக்குது. தயாநிதி மாறன் படித்தது டான் பாஸ்கோ, இவங்க எல்லாம் டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட்ஸு. அங்கே என்ன மொழியில் சொல்லிக் கொடுக்குறாங்க? அப்போ நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா? உங்கள் அதாவது ஸ்டாலினுக்கு மராதானே நடத்துகிறா, செந்தாமரை அவங்க தானே நடத்துகிறாங்க. சன் சைன் மெட்டுக்குள்ள பேரே பாருங்கள், சன் சைன். அந்த மாட்டிக்கிறாங்களோ திரும்பவும். இப்போ ப்ளூ ஸ்டார், அது ப்ளூ ஸ்டார்லாம் மாட்டிருக்க மாட்டாரோ? அப்போ இல்லை, நடத்துகிற பள்ளிக்கூடம் என்னது? தமிழில் பேசுனா 500 ரூபா ஃபைன். இவங்க தான் தமிழை வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, தமிழை இருமொழி கொள்கை இவங்களுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கை இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது யார்? ஒன்று அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் முடிவு பண்ணணும், இல்லைன்னா அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் முடிவு பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே படித்த என்ன மாதிரியான முன்னாள் மாணவர்கள் முடிவு பண்ணணும். கரெக்டானது அதான் சொல்லுங்க. திராவிட முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ? ஆமாம், இருக்கக்கூடிய இந்தி மொழிக்கு வரக்கூடாது. ஆனால் இல்லாத திராவிடியா மாடல்னு சொல்லி ஒரு மாடலை இங்கே சொல்லிக்கிட்டே அலையணும். திராவிடம்னு என்னது? அதான் இல்லாததை சொல்லணும். அவங்களுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை சார், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இப்போ மும்மொழியை எதுக்கு நீங்கள் ப்ரைவேட்டில் கொண்டு குழந்தைகளை சேர்க்குறாங்க? நல்லா படிக்கட்டும், குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதனால அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அது நல்ல கல்வி படிக்கணும். நல்ல கல்வி படிக்கணும்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி இல்லை. அதனால நாங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம். மெட்ரிகுலேஷன் CBSE ஸ்கூலில் கொண்டு சேர்த்தா அந்த பிள்ளைக்குடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அது வருங்காலத்தில் ஒரு MBBS, அதாவது நீட் எக்ஸாம் எழுதி ஒரு MBBS ஆயிரும், இல்லைன்னா டாக்டர் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு கலெக்டர் ஆயிரும். UPS எழுதி UPS தேர்வு எழுதி ஒரு கலெக்டராகவோ ஒரு SP ஆகவோ அந்த மாதிரி உயர்ந்த போட்டி தேர்வுகளெல்லாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கனால தான் அங்கே கொண்டு பிள்ளைகளை சேர்க்குறாங்க. அதெல்லாம் உண்மை.
ஒரு 2-3 டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்கூலை பற்றி பேசுனதுனால உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 58,555 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. 58,555. அரசாங்க பள்ளிக்கூடம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 37,507 அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது. 37,507 அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது. தனியார் பள்ளிக்கூடம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 12,690 தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடம் எவ்வளோ சொன்னேன்? 37,507 அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது. தனியார் பள்ளிக்கூடம்னு நான் சொல்கிறது வந்து இந்த அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி கிடையாது. அது தனி கேட்டகரி. அது அவங்க வந்து கிட்டத்தட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து 8,328 பள்ளிக்கூடம் இருக்குது. அதை தனியாக விட்டுருங்க. தனியார் பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடியது சிபிஎஸ்சி இல்லைன்னா வந்து மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன் இந்த மாதிரியான பள்ளிக்கூடம்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மீடியம்லாம் இருக்குது. அதனால் அந்த கதையை போக வேண்டாம். நம்ம இப்போ அரசாங்க பள்ளிக்கூடம் மட்டும் எடுத்துருங்க. 37,507 பள்ளிக்கூடம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது. தனியார் பள்ளிக்கூடம் வந்து 12,690 பள்ளிக்கூடம் வந்து தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு. இப்ப நான் முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, இந்த 37,507 அரசு பள்ளிகள்ல 45,93,422 மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,507 அரசு பள்ளிகள்ல 45,93,422 மாணவிகள் படிக்கிறாங்க. அதாவது அதே மாதிரி 12,690 தனியார் பள்ளிகள்ல, அதாவது மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன், அப்புறம் சிபிஎஸ் சிலபஸ் இந்த மாதிரியான பள்ளிகளில் 64,15,398 மாணவர்கள் படிக்கிறாங்க. 64 லட்சம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு படிக்கிறாங்க? 45 லட்சம். 45 லட்சம் மாணவிகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. 12,000 பள்ளிக்கூடத்தை வச்சிருக்க தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து 65 லட்சம் மாணவிகள் படிக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் எங்க அதிகமாக படிக்கிறாங்க? தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அங்க 3வது மொழி இருக்கா இல்லையா? 45 லட்சத்துக்கும் 65 லட்சத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. கிட்டத்தட்ட விரும்பி போறாங்க. அதுக்கு தான் போறாங்க. ஒன்னு தரமான கல்வி, 2வது 3வது மொழி. 3வது மொழி பிரெஞ்சியா இருக்கலாம். ஜோசப் விஜய் எங்க சார் படிச்சாரு? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சாரா? படிக்கல. அவருக்கு பையனை எங்க படிக்க வச்சாரு? அவர் பையன் தமிழ் வழி பள்ளிக்கூடத்திலே படிக்கல. தமிழ் மொழியாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சாரா? படிக்கல. பிரெஞ்சு எடுத்து படிச்சாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற இந்த குடிகாரர் அவருடைய மகனை எங்க சேர்த்திருக்காரு? குடிகாரன் சொல்லாம சார், குடிகாரன் தானே சொல்லுவீங்க. குடிப்பழக்கம் கிடையாதுன்னு சொல்லுங்க சார். அவரை உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவாக்கரை சொல்லுங்க. ஏன்னா குடிப்பழக்கம் எல்லாம் கிடையாது, விட்டுட்டேன்னு சொல்லுங்க நீங்க. இல்லைன்னா அந்த இவர் இருக்கிற சீமான், செபஸ்டியன் சைமன், அவரை சொல்லுங்க. ஆதாரம் இல்லைன்னா நம்ம பேச வேண்டாம். ஆதாரமானது சொல்லுங்க சார். இவங்க அவ்வளவு எடுத்தியோ? இவங்க அத்தனை பேரும் குடிகாரன் சார். குடிகாரம் இல்லாத ஒரு 2 அமைச்சரை சொல்லுங்க சார். குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாத 2 அமைச்சர்களை சொல்லுங்க. முதலமைச்சர் உட்பட சொல்லுங்க. பிடிஆர் குடிப்பழக்கம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இதை குறித்து நம்ம உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தரும் கிடையாது சார். அவ்வளவு, அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இப்ப குடிப்பழக்கத்தை விட்டுருக்கலாம் உடல்நிலையினால. நீ இதுக்கு மேல குடிச்சே செத்து போவா மகனேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிப்பாரு. இதுக்கு மேல வழி இல்லாம விட்டுருக்கலாம். மற்றபடி அவருடைய கடந்த காலத்தை கூட விட்டுருங்க சார். அந்த பதவின்னு ஒண்ணுக்கு வரீங்களா, அதுக்கு பிறகு திருந்தணும்ல. நீங்க எல்லாம் மக்களுக்கு வழிகாட்டி சார். நீங்க குப்பனையும் சுப்பனையும் குடிக்கிறேன்னா நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவனுக்கு வாங்கி நீங்க தான் ஊத்துறீங்க, அது பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நீங்க எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு அமைச்சரா இருக்க, கல்வி அமைச்சரா இருக்கும், குடிகாரனா இருக்கலாமா சார்? உதயநிதி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? 11 மணிக்கு முன்னாடி எழும்புறதே கிடையாது தெரியுமா? தனி மனிதன் தாக்குதல் தனி மனித தாக்குதல் இல்ல. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஒழுக்கமானவனா இருக்கணும். ஒழுக்கமானவனா இருக்கும். ஒழுக்கம் கட்டவன்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்தனாலதான் தமிழர்கள் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்காங்க. இதான் ஒரிஜினல் நிலவரம். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். 64 லட்சம் மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். 3வது மொழி படிக்கிறான். அவன் இந்தியா தான் படிக்கிறான்னு அண்ணாமலையும் சொல்லல, நானும் சொல்லல. 3வது மொழி அவன் படிக்கிறான்ல. இதை நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொடுங்க. 40 ஏற்கனவே கழுதை தெரிஞ்சு கட்டரம்பாயிட்டு. தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி இன்னொரு டேட்டா நான் சொல்லட்டுமா? தமிழகத்தில் அதாவது 1000 அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 37,000க்கு மேலே சொன்னோம்ல அரசு பள்ளிக்கூடம். இதில் 1000 மாணவர்களுக்கு அதிகமாக மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் மொத்தமே 12 தான் சார் இருக்கு. மொத்த பள்ளிக்கூடமே 12 தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதிர்ச்சியா இருக்குல்ல? நான் வாசி காணிக்கிறேன் உங்களுக்கு, அது கரெக்டாக இருக்கும். 1000 மாணவர்களுக்கு அதிகமாக படிக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் 12 தான். சென்னை மாவட்டத்தில் மட்டும், சென்னைன்னா அது சிட்டியாக இருக்கனால மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இதுக்கு உள்ள 7 அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 1000க்கு அதிகமான மாணவர்கள் இருக்காங்க. திருப்பூர், தூத்துக்குடி, உங்கள் மாவட்டம், உங்கள் பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, இந்த மாவட்டங்கள்லாம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் 1000 பேருக்கு அதிகமாக மாணவர்கள் படிக்கிறாங்க. இதான் லட்சணம்.
அரசாங்க பள்ளிக்கூடத்தில் லட்சணம் இவ்வளவுதான் சார். அதை விட இன்னொரு கொடுமையான விஷயத்தை சொல்லட்டுமா? அதாவது வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரே ஒரு மாணவருக்கு கூடிய பள்ளிக்கூடமும் இருக்கு. 5 மாணவன், 4 மாணவன், 30 மாணவன், 75 மாணவன் இப்படிலாம் இருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்திலே. இதுல 1 முதல் 30 வரை மாணவர்கள் மட்டுமே உள்ள பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு தெரியுமா? சும்மா ஒரு இது சொல்லுங்க. ஒரு 30 மாணவர்களுக்கு உள்ளால இருக்கக்கூடியதுல தமிழ்நாட்டில் தோராயமா எவ்வளவு இருக்குன்னு சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 15. 11,265 பள்ளிக்கூடம் இருக்கு சார். 15 பேருக்கு 30 பேருக்கு கீழே உள்ளவங்க, 30 பேருக்கு கீழே மட்டுமே மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் 5ஆம் கிளாஸ் வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் சொல்றீங்க. மொத்தம் +2 வரைக்கும் இருக்கு சார். இதுல +2 வரைக்கும் உள்ள பள்ளிக்கூடம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதுல தமிழக அரசு பள்ளிக்கூடம் எப்படி விளங்கும்னு கேட்கிறேன் சார். நான் படிக்கும்போது 2000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் சார் எங்க பள்ளிக்கூடத்துல. அரசு மேல்நிலை பள்ளி குமாரபுரம் தோப்பு 2000க்கு மேல மாணவர்கள். அப்போ இப்ப 1000க்கு கீழே போயிட்டு சார். எப்படி போச்சுது அது? ஏன் போச்சுது? அங்க படிச்சவங்க எல்லாம் அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஏன் தனியார்ல கொண்டு போய் சேர்த்தாங்க? மெட்ரிகுலேஷன்ல ஏன் போனாங்க? ஆங்கில மீடியத்துக்கு ஏன் போறாங்க? இதை நீங்க யோசிக்கணுமா வேண்டாமா? இதுக்கு ஒரு கல்வி அமைச்சர் தான் சொன்னேன். குடிகாரனெல்லாம் ஒன்று கல்வி அமைச்சரை வச்சுக்கிட்டா விளங்காதமா தான் போகும். நீ நல்லவனை வைக்கணும், தொண்டு உள்ளவனை, தொண்டு செய்யறவனை கொண்டு வைக்கணும். 2011 வரைக்கும் அரசியலுக்கு வராத ஆள் தெரியுமா? 2011 வரைக்கும் அவருக்கு வேலையை பார்த்துட்டு தெரிஞ்ச ஆளு. இவ்வளவுக்கு அரசியல் குடும்பம் அண்ணாமலே சொல்ல முடியாது. ஏன்னா அது விவசாய குடும்பம். இல்ல அன்பில் மகேஷ் அமைச்சர் உதயநிதி கூட இருக்காங்க. கனிமொழி பேச செய்யறாங்க மும்மொழி கொள்கை. ஆமா, அதாவது 3 மாப்பிள்ளை கட்டலாம் சார். 3 மாப்பிள்ளையை வச்சுக்கலாம். ஆனா 3 மொழி படிச்சா தப்பு. இதுதான் கனிமொழி. கேவலமா இல்லையா? அவங்க அப்பா எப்படி 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம். ஆனா 3 மொழி படிச்சா தப்பு. 3 மொழி படிச்சா தப்பு. நீ கனிமொழி படிச்சிருக்கு 3 மொழி. தயாநிதி மாறனுக்கு சார் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாரு கருணாநிதி. தயாநிதி மாறன் அவருக்கு ஹிந்தி தெரியும். அவர் எப்ப பிறந்தவர்? அது சூழ்நிலை வேறையோ, கால சூழ்நிலை. என்ன சூழ்நிலை வேற சார்? அவர் கருணாநிதி, அதாவது தயாநிதி மாறன் பிறந்தது எப்போ? 1967 காலகட்டம். அப்ப எப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அப்ப முரசொலி மாறன் வந்து அவருக்கு மகனை வந்து இந்தி உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அன்னைக்கே படிக்க வச்சிருக்காரா இல்லையா? டான் போஸ்கோ படிக்க வச்சது டான் போஸ்கோ இல்லை, நான் சொல்றேன். அங்க படிச்ச கும்பல் இதெல்லாம். நீங்க இந்தி படி உள்ள லாங்குவேஜ் உள்ள ஸ்கூல்ல கொண்டு போய் பையனை படிக்க வச்சுட்டு இங்க உள்ள குப்பனை சுப்பனை எங்க அப்பாலாம் திமுக இவங்களெல்லாம் கொண்டு போய் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கி வைக்க வச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய எத்தோழிகள் நீங்க எல்லாம். கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் சார் தீ குளிச்சு செத்தாங்க மொழிப்போருக்காக? ஏதாவது ஒரு போராட்டத்தில் கருணாநிதி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தீ குளிச்சு செத்தான்னு சொல்லுங்க. அது தலைவர்கள் குடும்பம் இல்ல. அது தலைவர் குடும்பம்னா விதிவிலக்கோ? அதுதான் இவங்களுடைய பித்தலாட்டம். நான் அதுக்கு இன்னொரு டேட்டாவும் சொல்லிடுறேன். 1ல இருந்து 30 வரைக்கும் மாணவர் ஸ்ட்ரென்த் உள்ள பள்ளிக்கூடம் வந்து 11,265. அதே மாதிரி 31ல இருந்து 100 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட் உள்ள பள்ளிக்கூடம் வந்து 13,594. விளங்குமா இது? அப்புறம் 101ல இருந்து 250 மாணவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா 8,364. 1000க்கு மேல நான் சொன்ன அந்த 12 பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த லட்சணத்துல நீங்க வச்சுக்கிட்டு இப்ப உள்ள சூழல் என்ன தெரியுமா? ஒரு சமயத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்துல வந்து 1:40 இருந்துச்சு. ஒரு ஆசிரியருக்கு 40 மாணவர்கள். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆமா, அதாவது 1:40. அப்ப 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியருங்கிற கணக்குல இருந்த சதவீதம் இன்னைக்கு என்ன லட்சணத்துல இருக்கு தெரியுங்களா? 1:24 வந்துட்டு. ஏன் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆசிரியர்களை நிறைய போட்டுட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மாணவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. விரும்பல அரசாங்க பள்ளிக்கூடத்தை விரும்பல, படிக்கல. ஏன் அப்படின்னா தரமான கல்வி இல்ல. முக்கியமான பாயிண்ட், தரமில்லாத கல்வி, தரங்கட்ட கல்வி. கொண்டு வந்தது யாரு சார்? சமச்சீர் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? கருணாநிதியும் ஸ்டாலினும். 2 பேரும் 2006ல இருந்து 11 வரைக்கும் இவங்க திமுக ஆட்சி இருந்த போதுதான் இது கொண்டு வரப்பட்டது. சமச்சீர் கல்விங்கிறது நல்ல கொள்கை, தப்பு கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஒரே கல்வி இருக்கணும், எல்லோருக்கும் ஒரே கல்வி தான், ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கணும், ஏழைப்பாளைகள்லையும் இருந்து அம்பானி அதானி குடும்பம் வரைக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம். அந்த சமச்சீருங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். மோடி இதைத்தான் செய்கிறார். புதிய கல்விக் கொள்கையில் இதைத்தான் செய்கிறார். முக்கியமாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். சூர்யாவும் ஜோதிகாவும் எதுக்கு சார் மும்பைக்கு போனாங்க? படப்பிடிப்பாக இருக்கும். குழந்தைகளினுடைய கல்விக்காக போனேன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தரங்கட்ட கல்வி இருக்குதா இல்லையா? சிபிஎஸ்சி கூட தமிழ்நாட்டில் இருக்க பள்ளிக்கூடம் சரியில்லை, மும்பையில் இருக்கிறது தான் தரமான கல்வின்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அங்கே மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம் தாங்க நடைமுறையில் இருக்குது. அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல. அப்போ ஒரு உதயநிதிக்கு பையன் எங்கே படிக்கிறாரு? வெளிநாடுல. வெளிநாட்டில் படிக்கிறாருல. தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் காலேஜில் தானே படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தருமபுத்தினி கனிமொழிக்கு பையன் இப்போ எங்கே படிச்சுட்டு இருக்காரு? சிங்கப்பூரில் படிக்காரு சார். இந்திய குடியுரிமையே கிடையாது சார். கனிமொழியுடைய இப்போதைக்கு
கடந்த கால மாப்பிள்ளையெல்லாம் விட்டுருங்க, இப்போ இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான மாப்பிள்ளையும் இந்திய குடியுரிமை கிடையாது. கனிமொழியுடைய மகனுக்கு இந்திய குடியுரிமை கிடையாது. கனிமொழியுடைய மகன் படிக்கிறதும் தமிழ் வழி கல்வி கிடையாது. தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் சிங்கப்பூர்ல படிக்கிறார். என்ன புரிய? இவங்க தமிழினத்துக்கு பாதுகாவலாம். இப்படி தான் ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மொத்தமும் தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்குதா? 2 மொழி தான் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? உருது இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அரசு பள்ளியில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உருது இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்களா? எந்த மக்களோ தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. அந்த உருது மொழி எப்படி எந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுது தெரியுமா? தமிழை தூக்கிட்டு அந்த இடத்துல உருதை சொருகி இருக்காங்க, அது தெரியுமா? இருமொழி கொள்கையினுடைய வேலை அதுதான். தமிழை அழிக்கிற வேலை தான் இருமொழி கொள்கை. கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து தமிழுக்கு பதிலாக மலையாளம், தமிழுக்கு பதிலாக மலையாளம். கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் தமிழுக்கு பதிலாக கன்னடம். ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய அந்த எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து தமிழுக்கு பதிலாக நீங்கள் வந்து தெலுங்கு. இங்கே இது என்ன, இதெல்லாம் தமிழை அழிக்குதா இல்லையா? கட்டாய தமிழ் ஏன் வைக்கல நீங்கள்? புதிய கல்விக் கொள்கையில் மோடி கொண்டு வராரு கட்டாயமா. தாய்மொழி கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்குதா? தாய்மொழி 5ஆவது போறீங்க, நீ உன் பிள்ளை தமிழ் வழியில தான் படிச்சு ஆகணும். அதாவது உங்கள் தாய்மொழியில தான் படிக்கணும். அப்படின்னா என்னது? தமிழக வந்து நமக்கு தாய்மொழி தமிழ், தமிழ் வழியில தான் நீ படிச்சு ஆகணும். நீ தெலுங்குல இருந்து வந்தியோ எங்க இருந்து வந்தியோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா பிள்ளை வந்து தமிழ் வழியில தான் நீங்க படிக்க வைக்க முடியும். அங்கதான் எங்களுக்கு பிடிக்குது, பிரச்சனை வருது. அப்புறம் இந்த கல்வி திட்டம் வந்து சர்வதேச தரத்திலான கல்வி திட்டம். 3வது மொழியா ஒரு மொழியை படிக்கணும்னு தான் மோடி சொல்றாரே ஒழிய, புதிய கல்வி திட்டம் சொல்லுதே ஒழிய, இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தா இந்த புதிய கல்வி திட்டத்தை வந்து கொண்டு 2019 கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை தாக்கல் செய்த போது கட்டாய மொழியாகத்தான் இந்தி இருந்தது. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் கட்டாயமா இந்தியும் படிக்கணும் தான் இருந்தது. இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி திட்டங்களும், காங்கிரஸ் காலத்து கல்வி திட்டங்களும். மோடி தான் வந்து அது கட்டாயம்ங்கிறது வேண்டாம், எடுத்துருங்க, விருப்ப மொழியா மாத்திருங்க, விருப்பப்பட்டு அது படிக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மொழியை படிக்கட்டும், 3வது மொழி. இந்த சாய்ஸை உருவாக்குனதே மோடி. இவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவர் இந்தி எதிர்ப்பான். இவாள் இந்தி அவர் எங்கே தெரிஞ்சார்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஊரில் ஒன்று சொல்லிட்டு தருவாங்க தெரியுமா? இயேசு நல்லவர். உங்க இதுதான் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி ஊரில் சொல்லுங்க. நீங்கள் சார்ந்த மதம்ங்கிறனால சொல்கிறேன், உங்களை சொல்லலை. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா சொல்லிட்டே இவங்க. இயேசு நல்லவர் இல்லைன்னு எவன் சார் சொன்னான்? யாராவது சொன்னாங்களா? அதே ஃபார்மெட்டு தான் இங்கேயும். இந்திய திணிப்பணி யாராவது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. 3வது மொழி வேற, இந்தி வேற. 3வது மொழிக்கு உள்ளால இன்னும் பல்வேறு மொழிகள் இருக்கு, எது வேணாலும் நீங்க எடுத்து படிங்கன்னு தான் சொல்றாங்க. அதுல போய் இருந்துட்டு நாங்க இந்திய திணிக்கிறார் மோடின்னு சொன்னீங்கன்னா அதுதான் எத்துவாளித்தனம், ஏமாற்றுத்தனம். 2026 உங்களுக்கு சங்கு ஊதி விடுவாங்க. இறுதியான ஒரு கேள்வி, அதாவது மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற திரு உதயநிதி அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா, வேற ஏதாவது கேளுங்க, அது வந்து அரசு. நீங்க நயன்தாராவை பத்தி கேட்டிருக்கணும் சார். நயன்தாரா இப்போ எங்க நிவேதா பெத்ராஜியை பற்றி கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு. இல்லைன்னா ஏதாவது பால்டாயில் குடித்த கதையை கேட்டிருக்கணும். இல்லைனா வந்து எந்த சரக்கில் வந்து வீரியம் கூட இருக்குன்னு கேட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் அதை தான் கேட்கணும் சார். யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அவங்க கிட்ட நீங்கள் அதை தானே சார் கேட்கணும். அண்ணாமலை அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கல்வியை பற்றி பேசுனீங்களா? அண்ணாமலை இப்படிதான் சொல்கிறார்கள் என்று அண்ணாமலை பேரை சொன்னாலே இல்லை, அந்த பேர் பாஜக மாநில தலைவர், ஆனால் அந்த பேர்லாம் உச்சரிக்க மாட்டேன் இல்லை. இன்னைக்கு நான் வந்து உட்கார்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் வந்து நேற்றுக்கு நீங்கள் சொன்னீங்க, வம்பா மாட்டிக்கிட்டீங்க. இப்போ 7 லட்சம் தாண்டி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, உலக அளவில் ட்ரெண்ட் ஆகுது. அதாவது கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த கெட் அவுட் ஸ்டாலின் ஓடுது. அண்ணாமலை சொன்னமே செய்து விட்டாரு, சொன்னார் செய்தார். அண்ணாமலை பண்ணி விட்டாரேன்னு இவர்கிட்ட கேட்கிறாரு. நன்றி வணக்கம் நான் போயிட்டு வரேன்னு ஓடுறாரு. பேரை கேட்டோன்னு ஓடுறாரு சார் மனுஷன். இவ்வளவுதானே வீரியம்? ஏன் சொல்லுங்களேன் சார். நம்ம சேனல்ல இல்ல, அவங்க சேனல்ல இருக்குது சார். அதாவது கலைஞர் சேனல்லையோ இல்லைன்னா சன் டிவிலேயோ கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் கூட்டிட்டு வரேன் சார் அண்ணாமலையை. 1/2 மணி நேரம் இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் அண்ணாமலை உட்கார வச்சு பேசுவோம் சார். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்பார், நீங்க சொல்லுங்க. அப்படி வச்சுக்கிட்டோம், இப்படி வச்சுக்கோங்க சார். ஒரு கேள்வி நீங்க ஒரு 5 கேள்வி வச்சுக்கோங்க. நீங்க 5 அவர் 5 10 போதும். 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ போற லெங்க்த்தை பொறுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்பாடு பண்றேன் சார். உதயநிதியை கேட்டு நீங்க சொல்லுங்க. பேருக்கு வீரம் இருந்தா வர சொல்லுங்க. உதயநிதி தானே கேட்குறோம், ஏதோ ஸ்டாலினை கூப்பிடலையே. இல்லை ஸ்டாலின் வரட்டும், அவங்க அப்பா வரட்டும், பக்கத்தில் வர முடியுமா சார்? ஒன்று மட்டும் உண்மை சார், இவங்க யாருக்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க? அவர் போலீஸுக்காரர் சார். அவர் இவங்கெல்லாம் யார்? திருடர்கள். திருடனுக்கு வழக்கமே போலீஸுக்காரனை பண்ணால் பிடிக்காது. இவங்க ஏதோ வந்து உருட்டலான்னு பார்த்தாங்க, சரியாக பிடிச்சிக்கிட்டு சரியாக சிக்கிட்டாங்க.
எனவே தப்ப முடியாது. 2026 கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாரு அண்ணாமலை. மும்மொழி கொள்கைன்னா என்னது, 3வது மொழின்னா என்னது, இது படித்த புதிய கல்விக் கொள்கைன்னா என்னதுங்க வீடு வீடாக கொண்டு போகிறாரு, கொண்டு போய் சேர்த்துருவார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 2026 திமுகவுக்கு சங்கு ஊதி விடுவாங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.